நாட்டோ நாடுகள் தன்னோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் ரஷ்யாவை வந்து லாங் டேர்ம் த்ரெட் அப்படிங்கிற பாக்குறாங்க இல்லையா? அத பத்தி லேவ்ரோ அவர்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிறாங்க. இந்த நாட்டோ நாடுகள்லாம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறாங்களே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது. நாட்டோ நாடுகள்லாம் டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அதனால ரஷ்யாக்கு எந்த ஒரு இம்பாக்ட் இல்லைங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிற இவர் தரப்பு வந்து அப்படியே அப்படியே தட்டி விட்டு போயிட்டாரு. இதெல்லாம் ஒரு நான் விஷயம்னு வந்து கேக்குறீங்களேப்பா அப்படிங்கிறது போல அவர் தப்புன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நாட்டோ நாடுகளோட முடிவுனால ரஷ்யாக்கு எந்த ஒரு இம்பாக்டும் இல்லை. ஆனா இந்த ரஷ்யா உக்ரைன் போருங்கிறது இன்னொரு 10 வருஷத்துக்கு நடந்தாலும் ஆச்சரியப்படுத்துக்கலாம். லாங் டேர்ம் சப்போர்ட் நாட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு தரதா சொல்லிக்கிறாங்க. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய அடுத்த மிக முக்கியமான செய்தி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாண்டோட பிரைம் மினிஸ்டரான டிக் ஸ்கூஃப் அவர்கள். ஸோ இவர் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா 18ஆம் கட்ட பொருளாதார தடை. இந்த 18ஆம் கட்ட பொருளாதார தடைங்கிறது ரஷ்யாக்கு எதிரா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கான காரணம் என்னன்னா பல பேங்க நம்ம தூக்கி எறிய போறோம் ஷிஃப்ட்ல இருந்து டார்கெட் பண்றோம் பேங்க. ஸோ நான் ரஷ்யாவோட பேங்க. ஸோ அதனால அவங்களுக்கு எகைன்ஸ்டே ஸ்ட்ராங்கா இருக்கும் அப்படிங்கிற இவங்க சொல்றாங்க. அது ஆயில பத்தி சொன்னீங்க, பிரைஸ் கேப் போறதா சொன்னீங்க, வாங்கக்கூடாது, பேன் பண்ணிடலாம் அப்படிலாம் அதை பத்தி என்னங்க அதெல்லாம் கொண்டு வரலையா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்டர் வந்து கருத்துக்கள் இருக்கு. அது மட்டும் ரஷ்யாகிட்ட இருந்து வாங்கிக்குவாங்க. அப்ப அதுக்கு பணம் எப்படி தருவீங்க? நீங்க போய் ரஷ்யால ஒரு பேங்க் ஓபன் பண்ணிடுவீங்களா? கோல்டெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு ரஷ்யாவோட காசுலேயே பரிவர்த்தனை பண்ணிக்குவீங்களா அப்படின்னு பலர் தரப்பு வந்து கேள்விகள் கேட்டுக்கிறாங்க. எது எப்படியோ யூரோப்பியன் யூனியன்கள் என்ன முடிவுகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தோம்னா, ஏன்னா இது போல பல நாடுகளும் திருப்பி திருப்பி ஒரே ஸ்டேட்மெண்ட் சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தான் ஹைலைட்டான விஷயங்கள் எடுத்து வந்தேன். அடுத்து நம்ம அப்படியே எஸ்சிஓக்கு வந்துடலாம். ஏன்னா இந்த எஸ்சிஓ மீட்டிங் நடந்தது இல்லையா? இதுல நம்ம நாட்டுக்கு தேவைப்படக்கூடிய ரிலேட் ஆகக்கூடிய சில மிக முக்கியமான விஷயங்கள். அதாவது ராஜ்நாத் சிங் அவர்கள் நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரும், பெல்லோஸ் அவர்கள் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சைட்லைன்ஸ்ல மீட்டிங் நடந்திருக்கு இந்த எஸ்சிஓ மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா. ஸோ இரு நாடுகளோட உறவு மேம்படுத்துறதுக்காக பல விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசியிருக்காங்க. இதுல ஹைலைட்டடான விஷயம் என்னன்னா S-400 சிஸ்டம் மொத்தம் 5 ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுல 2 இன்னும் தர வேண்டியது பாக்கி இருக்கு. கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா கொடுத்துருங்களேன் அப்படிங்கிற நம்ம தரப்புல இருந்து கேட்க, அதுக்கு அவங்க கண்டிப்பா சொன்னபடி கொடுத்துருவாங்க, லேட் ஆகாது அப்படிங்கிற அவங்க தரப்புல இருந்து திரும்பவும் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கான மிக முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை பத்தி பேசியிருக்கிறோம். அடுத்தது நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான ராஜ்நாத் சிங் அவர்கள் கிஃப்ட் நடராஜர் சிலை வந்து பார்த்தீங்கன்னா பெல்லோஸ் அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. சில தரப்புல இருந்து அனலிஸ்ட் தரப்புல இருந்து இது வந்து ஒரு சிம்பாலிக்கான மூவ். கல்ச்சுரல் டைஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது வந்து காட்ட நினைக்கிறாங்க. இரு நாடுகளோட நட்புறவை காட்ட நினைக்கிறாங்க. அப்படியே பல விஷயங்கள் சொல்றாங்க. அடுத்தது எஸ்சிஓ மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. நாட்டோல எப்படி ஃபேமிலி போட்டோ எடுத்தாங்களோ அதே போல இங்கேயும் ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிறாங்க. ஆனா நாட்டோல நடந்த மீட்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. என்னதான் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், டிஃபரன்ஸ் ஆஃப் கருத்துக்கள் இருந்தாலுமே ஒரு 5-6 அக்ரிமெண்ட்ங்கிறது ஜாயிண்டா எல்லா நாடுகளும் ஒருமித்த கருத்து எடுத்து ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அது போல எஸ்சிஓல நடந்ததானா இல்ல. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீனா. இந்த சீனா என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இந்த பகல்காம்ல நடந்த தீவிரவாத தாக்குதலை மென்ஷனே பண்ணல. அதை ஒமிட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணத்தினால கண்டனங்களோ எதுவுமே தெரிவிக்காததுனால நம்ம ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல கையெழுத்து போட மாட்டோம் அப்படிங்கிற சொல்லிட்டோம். ஸோ அதனால எல்லா நாடுகளும் ஒருங்கிணைஞ்சு இந்த எஸ்சிஓ மீட்டிங்ல ஏதோ ஒரு அவுட்கம் வந்துச்சானா ஒண்ணுமே இல்லை. ஸோ அதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். நாட்டோ நாடுகள் இந்த நாட்டோக்கு ஆதரவா இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க எல்லாம் இந்த சீனாக்கு எதிராக பார்க்கும்போது ஒற்றுமை இல்லப்பா, சும்மா வந்து ஏதாவது கூட்டம் போட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது போல சாடி இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது போல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அடுத்த மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஈரானோட சுப்ரீம் லீடர் அயத்துல்லா கமேனி அவர்களோட ஸ்பீச். அந்த ஸ்பீச்சுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா என்டையர் பெர்ஸ்பெக்டிவே மாத்தி இருக்கு. அமெரிக்காவோட அதிபரோட ஸ்டேட்மெண்ட், ட்ரம்ப் அவர்களோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே நேர் எதிரா இருக்கு. ஏன்னா அவர் பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு. இதுல ஹைலைட்டடான விஷயங்கள் மட்டும் நம்ம இதுல பார்ப்போம். முதல்ல அவர் சொல்றது கன்கிராச்சுலேஷன்ஸ். அதாவது இஸ்ரேல், நான் அவர் சொன்னது பாத்தீங்கன்னா ஃபேக்கான ஜியோனிஸ்ட் ரெஜிம் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணார். ஜியோனிஸ்ட் ரெஜிம் தான் யூஸ் பண்ணுவார். நான் இஸ்ரேல் அப்படிங்கிறது போல நம்ம புரிதலுக்காக மாத்துறேன். இஸ்ரேலுக்கு எதிரான நம்மளோட வெற்றிக்கு வாழ்த்துக்கள். முதல்ல அதை நான் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவது இஸ்ரேலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம கொடுத்த அடி அந்த ஓலை ப்ரெஸ் பண்ணிட்டோம். இஸ்ரேல முழுவதுமே நம்மளோட அட்டாக்ஸ் அந்த அளவுக்கு இருந்திருக்கு. ரெண்டாவது நன்றிகள், வாழ்த்துக்கள் யாருக்கு அப்படின்னா அமெரிக்காவுக்கு எதிரான வெற்றிக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா அமெரிக்கா இந்த போர்ல டைரக்டா என்டர் ஆகிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இஸ்ரேலை முழுவதும் டெஸ்ட்ராய் பண்ணிடுவோம். அந்த ஒரு காரணத்தினால அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா இதுல என்ட்ராய் ஆயிருந்துக்கிறாங்க. சரி, ஓகே, வந்தாங்களே, அவங்களுக்கு ஏதாவது இதனால நன்மைகள் கிடைச்சிருக்குதானா? ஒண்ணுமே கிடைக்கல. அது மட்டும் கிடையாது, அமெரிக்காவுக்கு எதிர்த்தும் நம்ம ஜெயிச்சிருக்கிறோம். அது மட்டும் இல்ல,
அமெரிக்கா ஓட மூஞ்சியிலேயே அந்த எக்ஸாக்டான வேர்ட் நான் உங்களுக்கு சொல்லணும். சிவியர் ஸ்லாப் இன் த ஃபேஸ், அதாவது செவுல பார்த்து ஒன்று பலார் விட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது போல வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு நம்ம செஞ்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இந்த ட்ரம்பர் இந்த பீட்டு பாம்பரை கொண்டு வந்து அப்படியே குண்டுகளை போட்டு அப்படியே பண்ணிட்டு இப்படி பண்ணிட்டாங்கிறாங்களே, அது மிகைப்படுத்தி பேசுறாரு. அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. நம்மளோட நியூக்ளியர் சைட்டுங்கிறது அன்அஃபெக்டடா இருக்குது அப்படின்னு கூட சொல்றாரு. சில நாட்களை தெரிஞ்சிடும். அந்த ஃபார்டோ பிளான்ட்ல போயிட்டு திருப்பி அங்கே ஏதாவது என்ரிச் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய சென்ட்ரிஃபியூஜ் இப்படி இதுதான் தாக்குதல் நடந்திருக்குன்னு ஏதாவது வீடியோ பதிவுகள் வந்துச்சுன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஓகே, அமெரிக்கானால ஒன்றும் செய்ய முடியலன்னு. இல்ல அப்படின்னா ஏதோ சிக்கல்கள் அங்க இருக்கு அப்படிங்கிறது மட்டும் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன ட்ரக்கு கார்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார்டோ சைட்ல வந்து ரிப்பேர் பண்ற மாதிரியான சேட்டலைட் இமேஜஸ் வந்திருக்குது. இந்த CNN இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எடுத்து காமிச்சுக்கிறாங்க. அப்படி காமிச்சதுனால வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் அவர்கள் திருப்பி ஒரு போஸ்ட் போட்டார். இதெல்லாம் பொய், ஃபேக், இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபயர் பண்ணிடணும் அப்படின்னு ஒரு போஸ்ட். அதுக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் வந்து சும்மா குட்டி குட்டி வண்டி போய் அங்க நிக்குது அப்படின்னா அது என்ன நல்லாயிருமா அப்படிங்கிற ஒரு போஸ்ட். அடுத்தது இந்த CNN, இந்த அமெரிக்காவோட மீடியாக்களே ட்ரம்ப் அவர்களுக்கு எதிராக 24 மணி நேரம் வேலை செய்வாங்க போல தெரியுது. எது எப்படியும் இப்ப இது போல விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கு. சில நாட்களை தெரிஞ்சிடும் அமெரிக்கா செஞ்சது அட்டாக்கா இல்ல ஈரான் சொல்ற மாதிரி அது ஒரு சோவா. ஏன்னா அப்படித்தான் சொல்லிக்கிறாரு. இப்ப அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட எதிரிகள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க இந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் செய்யறது, இந்த மிசைல்கள்லாம் அதிகமா செய்யறோம்னு சொல்றாங்க இல்லையா, இதெல்லாம் ஒரு எக்ஸ்கியூஸ் தான், நம்மள அட்டாக் பண்ணணும்ன்றதுக்கான ஒரு காரணங்கள் தான். ஆக்சுவலா அவங்களுக்கு என்ன தேவைன்னா நம்மளோட சரண்டர், அதாவது ரெஜிம் சேஞ்சு இது போல விஷயங்கள்லாம் சொன்னாங்க தெரியுமா, புதுசா ரைஸ் லைன் என்னென்னமோ ஆப்ரேஷன்லாம் பண்ணாங்க, எதுவும் வேலைக்கால் இல்லையா. இதைத்தான் வந்து பண்ணா அவர் ஹைலைட் பண்ணி காட்டுற, நம்மளோட சரண்டர் தான் அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா சரண்டர்ங்கிறது நடக்கவே நடக்காது. ஏன்னா நம்ம ஒரு பவர்ஃபுல்லான நேஷன். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபர் தரப்புன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, சரண்டர் ஆகணும், ஈரான் மஸ்ட் சரண்டர் அப்படிங்கிற அன்கண்டிஷனல் சரண்டர்லாம் போஸ்ட் போட்டார். போய் பார்த்தா இருக்குதா என்னங்க தெரியல, பட் ஆனா போஸ்ட் போட்டிருந்தார். அதுக்கு இவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, அவரோட வாய்க்கு இது ரொம்ப பெரிய வார்த்தை அப்படிங்கல, டூ பிக் ஃபார் இஸ் மவுத், இதை நீங்களே டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறார். அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட அதிபர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷோ நடத்தணும்னு நினைச்சுக்கிறாரு. இந்த ஃபார்டோ பிளான்ட்ல அட்டாக் பண்ண ஒரு ஷோ நடத்தணும்னு நினைச்சுக்கிறாரு. ஆனாலும் கிரேட் ஈரான் வித் ஏன்சியன்ட் ஹிஸ்டரி அண்ட் கல்ச்சர், அதாவது நம்மளோட பழங்கால வரலாறு, நம்மளுக்கு அந்த அளவுக்கான கல்ச்சரல் இருக்கு. அதனால நம்ம கிரேட் ஈரான நம்ம ஒருபோதும் இந்த அன்கண்டிஷனல் சரண்டரை அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தங்கள் நடந்தது இல்லையா, இஸ்ரேலுக்கு ஈரானுக்கு நடுவில் ட்ரம்ப் அவர் சொல்றாரு இல்லையா, அது போல ஒரு விஷயத்துல நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணல அப்படிங்கிற சொல்லிக்கிறாங்க. ஒருவேளை இந்த எக்ஸைல் கவர்மெண்ட் வச்சுக்கிறாங்க இல்லையா, ஈரானுக்கு ஃபியூச்சர்ல ஒரு கவர்மெண்ட் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்களே, அவங்களோட சீஸ்ஃபயர் டீல் போட்டிருப்பாங்களா இருக்கலாம், எது எப்படியோ. ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இது போல வந்திருக்கு. மிக முக்கியமான விஷயங்கள் மட்டும் நான் எடுத்துன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இவரோட ஸ்டேட்மெண்ட் அப்படியே நேர் எதிராக வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கொடுக்கறதுக்கு இருக்கு. இது போல விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது ஏதோ சிக்கல் இருக்கு, அமெரிக்காக்கு ஈரானுக்கு நடுவுல ஏதோ ஒரு பிரச்சனை வருமா என்ன ஏதுங்க தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்பேன். என்ன பிரச்சனை திரும்பி தொடருமா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா இது ரிலேட்டடா இன்னொரு செய்தி இருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஈரானோட மீடியாக்கள் என்ன கிளைம் பண்றாங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா கேரி அவுட் பண்ண ட்ரை பண்ணாங்க அமெரிக்காக்கு எகெயின்ஸ்டா. ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன்னா பொய்யா, ஹிட்லர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் பண்ணாங்க. போலாண்டோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா போலாண்டோட வீரர்கள் ஜெர்மனியோட வீரர்களை கொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேக்கான ஒரு விஷயம் நடந்ததா வந்து பாத்தீங்கன்னா கணக்கு காமிச்சாங்க. 100க்கும் மேற்பட்ட நபர்கள் ஜெர்மனோட வீரர்களை கொன்னுட்டாங்க போலாண்டோட வீரர்கள். ஸோ அதனால நம்ம போர் தொடுக்க போறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ற மாதிரி அந்த டைம்ல ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஜெர்மனியா போலாண்ட போய் அடிச்சாங்கன்னா அதுக்கான காரணம் இது வரலாறுல பார்க்கும்போது அது பெருமளவுல பேசப்பட மாட்டாது. இது ஃபால்ஸ் பிளாக் ஆபரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஜெர்மனி தோத்துட்டாங்க. ஜெர்மனி ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க சொல்ற கதை வேறையா இருந்திருக்கும். ஏன்னா ஜெயிக்கிறவங்க ஒரு மாதிரி தோக்குறவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அதுதானே ஃபைனலா பின்பற்றப்படும். சரி, எதே எப்படியோ இது போல ஈரான் தரப்பு வந்து ஒரு விஷயம் நடக்கிறத கண்டுபிடிச்சிட்டு அதான் அமெரிக்காக்கே வந்து பண்ண சொல்லிக்கிறாங்களாமா. இது போல வந்து செய்யலாம் திட்டம் போட்டுக்கிறாங்க. இது போல இந்த பகுதியில தாக்குதல் நடந்ததுன்னா பிரச்சனை பெருசாயிரும். ஸோ அதனால அமெரிக்கா டைரக்டா ஆல் அவுட் வாருக்கு வந்து பண்ண ஈரானுக்கு எகெயின்ஸ்டா வர மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்த கண்டுபிடிச்சு இது போல தீவிரவாத செயல் பண்ணலான்ட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்குங்க. அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இன்டெலிஜென்ஸ் ஈரானோட இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணா அமெரிக்காவுக்கு முன்கூட்டியே தகவல் கொடுத்தாங்களாம். ஸோ அதனால
அது போல ஒரு திட்டம்ங்கிறது தகுடுபடி ஆயிடுச்சு. ஸோ அதனால அமெரிக்காக்குள்ள இந்த ஒரு தாக்குதல் நடக்கல அப்படிங்கிற இவங்க தரப்பு வந்து கிளைம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த கமேனி அவர்கள் பேச்சுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல 2 இடங்கள்ல வெடி விபத்துகள் கேட்டிருக்கு. அதாவது மிக பெரும் வெடி சத்தம்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பந்தாரா அன்லியாஸ். இது வந்து ஈரானோட நார்த் வெஸ்ட்ல இருக்கு. அதாவது வட மேற்கு பகுதியில இருக்கக்கூடிய பந்தாரா பகுதியில மிக பெரும் அளவுல எக்ஸ்ப்ளோஷன் கேட்டிருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிசைல் பேஸ், இந்த மிசைல் பேஸ் மேல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஈரான் தரப்பு வந்து இஸ்ரேல் தரப்பு வந்து தாக்குதல் பண்ணிட்டு இருந்தாங்க. கொமென் மிசைல் பேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெடி விபத்து நடந்திருக்கு. இது ஒரு மிக பெரும் வெடி விபத்து அப்படின்னு சொல்றாங்க. இந்த 2 அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. இதுக்கு காரணம் என்ன ஏதுங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆல்ரெடி இஸ்ரேல் இங்க தாக்குதல் பண்ணியிருப்பாங்க. ஒருவேளை வெடி மருந்துகள் ப்ராப்பரா அகற்றப்படாம இருக்கும் போதோ இல்ல வெடி மருந்துகள் எடுத்து அகற்றப்படும் போதோ இது போல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெடிக்காம மிசைல் ஏதாவது வந்து விழுந்திருக்கும் இல்லையா? ஸோ அது போல அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா காசால இருந்து இஸ்ரேலோட தெற்கு பகுதி நோக்கி ராக்கெட்ஸ் ஏவி இருக்கிறாங்க. அது வந்து பண்ண ஓப்பனான ஏரியா, வெற்றிடம்ல போய் வந்து பண்ண விழுந்து வெடிச்சிருக்கு அப்படிங்கிறது போல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. இப்போ காசா, பாலஸ்தீன், இஸ்ரேல் இதுக்கு ஒரு முடிவு வேணுமா இல்லையா? இதத்தான் சொல்ல வந்தேன். இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா மிக பெருமளவு பிரளயத்தை உண்டாக்குமா இல்ல ஓகே இப்படியாவது பண்ணி விடுங்க அப்படிங்கிறது போல முடிவுகள் எடுப்பாங்களா என்ன ஏதுங்கிறது வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா ட்ரம்ப் அவர்களும் நெத்தன்யாகு அவர்களும், இது மீடியாக்கள் கிளைம் பண்றாங்க, இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு ஒப்பந்தங்கள் இருந்திருக்கு, காசா பிளான் அப்படிங்கிறது போல. அதாவது ஈரான அமெரிக்கா ஸ்ட்ரைக் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரம்ப் அவர்களோட நெத்தன்யாகு அவர்கள் போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம், காசாவோட போற 2 வாரத்துக்குள்ள முடிச்சிடணும். ஸோ அதுதான் அந்த ஒப்பந்தத்தோட சாராம்சம். அதுல இருக்கக்கூடிய விஷயம் மிக முக்கியமான விஷயம். ஸோ இதுல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குன்னா யுஏஇ, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ், அப்புறம் எஜிப்த், இந்த 2 நாடுகளும் ஒன்னா இணைஞ்சு அது கூட இன்னும் சில அரபுலக நாடுகள் இருக்கக்கூடிய சில நாடுகள், இவங்க எல்லாரும் இணைஞ்சுதான் காசாவை இதுக்கு மேல வழி நடத்துவாங்க. அதாவது ஆட்சி செய்வாங்க. அங்க யார் இருக்கணும், என்ன நல்லது நடக்கணும், அங்க இருக்கிற மக்களுக்கு எல்லாம் எப்படி செய்யணுங்கிறத கவர்ன் பண்றது இந்த நாடுகளா தான் இருக்கணும். ஹமாஸ் அங்க இருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அவங்கள அந்த நாட்டுல இருந்து அப்புறப்படுத்திடணும், வெளியேற்றிடணும், முதல்ல எக்ஸைல் பண்ணிடணும். அதுக்கப்புறமா அங்க இருக்கக்கூடிய எல்லா ஹோஸ்டேஜஸ்லயும் விடுதலை பண்ணிடணும். இது போல ஒரு டீல் இருந்திருக்கு. அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஆப்ரஹாம் அக்காட்ச் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா போன பதில, ஃபர்ஸ்ட் பதில, அதுல நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தீங்க. இருக்கக்கூடிய செய்திகள் தான் சொன்னேன், மேபி இருக்கலாம் இல்லையா, அது என்னோட தனிப்பட்ட கருத்துல விட்டாஃப் அவர்கள் சொன்னாரு. ஸோ அது போல சொல்லியிருந்தேன். இப்ப அந்த ஆப்ரஹாம் அக்காட்சோட எக்ஸ்பான்ஷன் நடக்க இருக்கு. இதுல சவுதி அரேபியா, இதத்தான் ஆரம்பத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப அது நடந்துருச்சு. ஆப்ரஹாம் அக்காட்ச்ல சவுதி அரேபியா அப்புறம் சிரியா நார்மலைஸான டைஸை இஸ்ரேலோட ஏற்படுத்துவாங்க. இது நடந்தா மட்டும்தான், நம்ம ஆல்ரெடி இந்த வாரும் ட்ரேடுமோட பிளேலிஸ்ட் தனியா இருக்கு, அது நீங்க பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும். இந்த இந்தியா மிடில் ஈஸ்ட் எக்கனாமிக் காரிடோர் வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்ணோம்னா இஸ்ரேல்ன்ற நாடை அரபுலக நாடுகள் அங்கீகரிக்கணும். அப்படி அங்கீகரிச்சாங்கன்னா மட்டும்தான் இது போல போக்குவரத்து சுமூகமா இருக்கும். போக்குவரத்து சுமூகமா இருக்கும்போது அந்த இடத்துல யாரும் அட்டாக் பண்ணிடக்கூடாது. அந்த காரணத்தினாலதான் இந்த ரூட்டை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு இஸ்ரேல வந்து பாத்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2வது செங்கடல்ல ஹவுதிஸ் பிளாக் பண்றாங்க. அதனாலதான் கடல் வழி வணிகம் இதுக்கு மேல ஒத்து வரான்றதுக்காக அவங்க தரை வழி வணிகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்புறாங்க. தரை வழியில இருக்கும்போது மிடில் ஈஸ்ட்ல அதுவும் சவுதி அரேபியா, இஸ்ரேலு, ஜார்டன் இதெல்லாம் எந்த அளவுக்கு பேஸ் இருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ அதனால இந்த ரூட்டை வந்து பாத்தீங்கன்னா ஆக்டிவேட் பண்றதுக்கான வேலைகள்ல இப்ப அமெரிக்க தரப்பு வந்து இறங்கியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 2 ஸ்டேட் சொல்யூஷனுக்கு வந்து பார்த்தா கண்டிஷனலின் அடிப்படையில ஒத்துக்குவாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதாவது இஸ்ரேல் வந்து காசா அப்படிங்கிற ஒரு இது 2 ஸ்டேட் சொல்யூஷன் தான். காசா அதாவது பாலஸ்தீனா காசாவோ அது வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இதுக்கு மேற்கு கரைன்னு இருக்கு இல்லையா, அது முழுவதும் இஸ்ரேலுக்கு சொந்தம் அப்படிங்கிற சொல்றாங்க. ஆல்ரெடி இந்த பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாகு அவர்கள் சொன்ன மாதிரிதான், அந்த மேற்கு கரை அப்படிங்கிறது இதுக்கு மேல இல்ல. மேபி சிரியாவோட சில பகுதிகள் பிடிச்சிருக்காங்க இல்லையா, கோலான் ஹைட்ஸ், இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட தான் அப்படிங்கிறது போல அங்கீகரிச்சு இங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல ஒத்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. இதுக்கு ஈரானையும் ஒத்துக்க வைக்கிறதுக்காக அழுத்தங்கள் கொடுப்பாங்களா, இது கூட இன்னும் சில நாடுகள் அப்படிங்கிறாங்க. துருக்கி என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்விகள்லாம் இருக்கு. ஸோ இது போல பல கேள்விகள் இருக்கு. உலக நாடுகள் உட்கார்ந்து என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க, பாலஸ்தீன் மக்கள் அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு கரை இஸ்ரேலோட இணைச்சுக்கும் போது அங்க இருக்க மக்கள் என்ன செய்வாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்ல அங்க இருக்கிற மக்கள்லாம் உங்களுக்கு தனிநாடு கொடுத்தாச்சு அங்க போயிருங்க அப்படிங்கிற காசாக்குள்ள கொண்டு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாம் கொண்டு வந்து விட்டுருவாங்களா அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. இல்ல இந்த நாடுகள்லாம் பிரிச்சுக்கிறாங்களே அங்க கொண்டு போய் விட்டுருவாங்களான்னு ஏகப்பட்ட சிந்தனைகள் இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது, இது போல நடக்கும்போது எந்த ஒரு பிரளயமும் வெடிக்காம அமைதியா பேசி முடிச்சுக்குவாங்களா, இல்ல
இது போல எந்த விஷயமே நடக்காம இஸ்ரேல் தாங்கிட்ட இருக்கிற பகுதி தனி, ரெண்டாவது மேற்கு கரை காசா இதெல்லாம் இணைஞ்சு பாலஸ்தீன் அப்படிங்கிறது போல முடிவுகள் வருமா, என்ன நடக்கும்ன்றது வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.